ஹலோ ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறேன். இப்போ ஒரு வண்டி எடுத்து 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது, வண்டி யூஸ் பண்ணவே இல்லை. அது எப்படி ஒரு சிம்பிளாக நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு வீடியோ காமிச்சிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இதுமாரி ரொம்ப நாள் நின்றுது, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மிஞ்சி போனால் 3-4 ஸ்டெப்லேயே வண்டி கண்டிப்பாக 100% ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நீங்களும் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஸ்ப்ளெண்டர் தான். இந்த வண்டி பாருங்கள். இந்த வண்டி எடுத்து ஒரு 2 வருஷம் மேலே ஆகுது, அப்படி தான் நிற்கிது வண்டி. இது நமக்கு தெரிஞ்ச 2 வண்டி தான் வச்சுங்களேன். வேறு வண்டி வாங்குறதால இந்த வண்டி வந்து யூஸ் பண்ணவே இல்லை, 2 வருஷமாக நான் எடுக்கவே இல்லை அப்படின்ட்டு. சுத்தமாக வண்டியில் காற்று எதுவுமே ரெண்டுமே இல்லை. ஆனால் வண்டியில் எதுவுமே சீசன் ஆகலை, வண்டி ஓடிந்த வண்டி தான், அப்படியே ஓரம் கட்டணும் தான். இது ஒரு வாட்டி வண்டி ஆஃப் ஆச்சுன்ட்டு அது ஓரம் கட்டணும். அதுக்கப்புறம் இந்த வண்டி நான் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு. இது ஒரு கம்மி பட்ஜெட்டில் வண்டி எனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாரு. இதுக்கு ரொம்ப பட்ஜெட்லாம் ஆகாது. இதை நம்ம ஒரு 3-4 ஸ்டெப்லேயே வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அந்த வீடியோவில் காமிப்பேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த கிக்கர் வந்து நம்ம பண்ணி பார்த்தேன், கிக்கர் வந்து ஜாம் ஆகலை. ஓகேவா? கிக்கர் நல்லா ஃப்ரீயாக தான் போகுது. ஓகேங்களா? அப்போ வண்டியை சீஸ் ஆகலை, வண்டி வேறு ஏதாவது சின்ன பிரச்சனை தான். ஓகேவா? இதை ஈஸியாக நம்ம ஒரு 3-4 ஸ்டெப்லேயே வண்டி ஈஸியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறீங்க. உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்ட் வண்டியில் இதுமாதிரி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வண்டி இருந்துச்சுன்னா, சீஸ் ஆகாமல், ஓகேங்களா, சீஸ் ஆகாம கண்டிஷன் இருந்துச்சுன்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். வண்டியை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம், எந்த ஒரு செலவும் இருக்காது உங்களுக்கு. ஓகேவா? வண்டி கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. 2 வீலர் சுத்தமாக காத்தல, இன்ஜின் போரில் அப்படி இருக்குது. கேபிள்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கும். கொஞ்சம் ஒரு 1000 ரூபா செலவு போனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம் பக்காவாக. நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த வண்டி தான். இந்த வண்டி எடுத்து ஒரு 2 வருஷம் மேலே ஆகுது. வண்டி எஃப்சி முடிஞ்சிச்சு, அதனால் வண்டியை ஒரே ஓரம் கட்டாரு, புது வண்டி வாங்கி ஓட்டுறாரு. ஒரு 2 வருஷமாக அந்த வண்டி யூஸ் பண்ணுறதால இப்போ வந்து நம்மகிட்ட வந்திருக்கு. இதை ஒரு சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. இதை நம்ம எவ்வளோ சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு வீடியோவில் காமிப்போம் உங்களுக்கு. இஞ்சி போனால் ஒரு ப்ளக்கு, ஒரு ஏர் ஃபில்ட்ரு, கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த ஒரு 3 விஷயம் பண்ணிட்டு முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது வண்டியில் கரண்ட்டு வருதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? கரண்ட்டு வந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பு நம்ம பண்ண முடியும். வண்டியில் கரண்ட்டு வரலன்னா கண்டிப்பாக அந்த வேலை இழுத்துனே போய்டும், உங்களுக்கு வேலை அதிகம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கரண்ட் வருதான்னு பார்க்கணும். அது ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம ப்ளக்கு கட்டிடணும். ஓகேவா? இது வண்டியில் இருக்கிற டூல்ஸே தான், அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ண போகிறோம். வண்டியில் ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கோம், ஆனால் அந்த பெட்ரோல் ஸ்மெல்லே சரியில்லை. ஓகேங்களா? ஏன்னா 2 வருஷம் ஆகுதில்ல, அதனால் இந்த பெட்ரோல் கண்டிப்பாக இது இருக்கும், கடல் பிரச்சனை ஆகிட்டுருக்கோம். டைட்டாக தான் இருக்கு, ஆனால் 2 வருஷம் ஆகுதில்ல, அதனால் ப்ளக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருந்தால் க்ளீன் பண்ணி போடுவோம், இல்லைன்னா வேறு ஒரு ப்ளக்கை போட்டு நம்ம செட் பண்ணுவோம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சுனாவே இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக பண்ணோம். இந்த ப்ளக்கில் பார்த்தா தெரியல, கார்பன் அதிகமாகி பிரச்சனையாக இருக்குது. ஓகே, பெட்ரோலும் அடிச்சிருக்கு அதில். அதனால் நம்ம ஒரு வேறு ப்ளக்கை போடுறோம், அதுவும் பழைய ப்ளக்காக போடுறோம். அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு நீட்டாக போட்டு பார்க்கலாம். ஓகே, பாயிண்ட்டு செக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நம்ம கரண்ட் வருதான்னு பார்க்கணும்ல. இப்போ சொல்லிடுறேன், கரண்ட்டு வந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பை நம்ம பண்ண முடியும். கரண்ட்டு வரலன்னா கண்டிப்பாக வேலை கொஞ்சம் அதிகம். காயில் மாற்றி பார்க்கணும், இதுமாரி வச்சிடலாம். ஏதோ நிறைய பேர் ப்ளக்கு, கார்பரேட்டர், ஏர் ஃபில்டர் இதெல்லாம் கட்டி இது போட்டு அடி வச்சுட்டு இருப்பாங்க. அது பிரயோஜனம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறது கரண்ட் வருதான்னு பார்க்கணும். இந்த ப்ளக்கை கட்டி நீங்கள் செக் பண்ணும்போது கம்ப்ரஸர் கம்மியாக இருக்கும், அப்போ ஈஸியாக தெரியும் கரண்ட் வருதா இல்லையான்ட்டு. ஓகேவா? கீ ஆஃப் பண்ணலே இருக்கட்டும், ஆனில் இருக்கட்டும். ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிடிக்கணும், திடீர்னு ஷாக் அடிக்கும். அப்போ கொஞ்சம் பயந்தான். சரி, மிஷினில் அதில் 2 முன்னாடி ஷாக் அடிச்சது, அதில் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே, இல்லைதா இல்லைங்களா? கரண்ட் தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா ஜூம் பண்ணு. ஓகே, அப்போது காயில் பிரச்சனை கிடையாது, வண்டி நம்ம ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம ப்ளக்கை மாட்ட போகிறோம்.
ஓகே, இப்போதைக்கு 2 விஷயம் செக் பண்ணிட்டோம். ஓகேவா? ஒன்று கரண்ட் இருந்தால் தான் மொத்த வேலையை பண்ண முடியும். ஓகே, இப்போ கரண்ட் வருது. அப்போ நம்ம ப்ளக்கு வேறு ஒன்று போட்டோம். அடுத்தது ஏர் ஃபில்டர் வந்து மாற்றாதீங்க, ஏர் ஃபில்டர் கட்டிவிடுங்க. ஓகேவா? இப்போ அந்த சைடு போகலாம். இப்போ நம்ம ஏர் ஃபில்டர் கட்டுறோம். இப்படி இருக்கு பாருங்கள். அவர் 2 வருஷம் சொன்னார், ஆனால் அதுக்கு மேலே தான் இருக்கும் பொழுது அந்த மாதிரி வண்டியை நம்ம சர்வீஸ் பண்ணும்போது ஃபுல்லாக வாட்டர் வாஷ்லாம் பண்ணிட்டு ஏர் ஃபில்டர் ப்ளக் எல்லாம் புதுசாக போட்டு 100% கார்பரேட்டர் க்ளீன் பண்ணணும், டேங்கை க்ளீன் பண்ணணும். ஏன்னா டேங்கில் பெட்ரோல் போட்டால் கூட ஸ்மெல் வந்துடும். அதனால் டேங்கை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு கார்பரேட்டர் எப்பவும் க்ளீன் பண்ணுற மாதிரி பக்காவாக க்ளீன் பண்ணாவே வண்டி பக்காவாக இருக்கும், அந்த பிரச்சனை இருக்காது. இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவேன் வேறு என்ன பிரச்சனைன்ட்டு. ஏர் ஃபில்டர் எது கம்மின்னு 2 வருஷம் ஆச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. எப்படி இருக்கு பாருங்க. ஏர் ஃபில்டர் இப்படி இருந்தால் என்ன ஆகும்? இதை 2 வருஷம் மேலே தான் இருக்கும். ஓகேவா? சிம்பிளாக பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம சிம்பிள்னால் எதுனா ஒரு 150 ரூபா இருக்குமா, அவ்வளோதான். ப்ளக்கு ஒரு 110 ரூபா வரும். கார்பரேட்டர் டேங்கை க்ளீன் பண்ண போகிறோம். அதில் வண்டி பெட்ரோல் போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சுத்தமாக 2 பேரில் யாரும் இல்லை, ஜென்ரலாக சர்வீஸ் பண்ண கொடுக்க போகிறோம். அதெல்லாம் இதெல்லாம் பண்ணுவோம், அப்படியே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இதை வெளில எடுத்துடலாம். ஓகேவா? எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா சுத்தமாக போயிடுச்சு, அப்படியே கொட்டுது. இது எப்படின்னா ஓகே, இது உள்ள எப்படி இருக்கு. ஓகே, இதை நம்ம லைட்டாக க்ளீன் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணி ஃபுல்லாக எடுத்துடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? ஓகே, இப்போ கரண்ட்டு வருது, ப்ளக்கை மாற்றிருக்கோம், ஏர் ஃபில்டரை கட்டி விட்டோம். ஏர் ஃபில்டர் ஒன்றும் போடல, ஏன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏர் அதிகமாக போட ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கார்பரேட்டர் கண்டிப்பாக 100% க்ளீன் பண்ணோம். கார்பரேட்டர் வீடியோலாம் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஓகேவா? அதனால் கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி மாறியாச்சு. இப்போது என்ன பண்ணோம், இந்த பெட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் கொஞ்சம் பெட்ரோல் போட்டுருவேன். அந்த பெட்ரோல் நம்ம கொஞ்சம் வெளில எடுத்துடணும். ஓகேவா? பெட்ரோல் வருதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம இதை ஓப்பன் பண்ணணும். கரெக்டாகுது. ஓகே, இப்போ நம்ம கார்பரேட்டர் ரெடி பண்ணிச்சு. இப்போ இந்த கார்பரேட்டர் கப்பில் இருக்க பெட்ரோல் ஆஃப் பண்ணிட்டு இந்த கப்பில் இருக்க பெட்ரோல் எல்லாமே எடுத்துடணும். தெரிஞ்சுங்க எப்படி வருதுன்ட்டு கொஞ்சம் திக்காக வரும், அது கண்டிப்பாக எடுத்துடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்ரோல் கலர் மாறும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் மேக்ஸிமம் 100% வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பெட்ரோல் திக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும். ஓகே, ஓகேவா? இவ்வளோ கேதாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு பெட்ரோல் ஆன் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். உடனே ஸ்டார்ட் பண்ணாதீங்க, பெட்ரோல் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகேங்க. இப்போ பாருங்க, பெட்ரோல் ஆன் பண்ணிட்டேன், ப்ளக்கு போட்டாச்சு. இப்போ மிஞ்சி போனால் ஒரு 3-4 ஸ்டெப் தான், 3 ஸ்டெப் தான் பண்ணோமே. இப்போ வண்டியை பாருங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு 2-3 அடி வாங்கும், அதுக்கப்புறம் தான் ஒரு கீ போட்டு வைக்கணும். இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுதான் ஒரு சிம்பிளாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது. மிஞ்சி போனால் ஒரு ஏர் ஃபில்டர், ஸ்பார்க் ப்ளக்கு, கார்பரேட்டர் க்ளீன், இந்த பொருள் மாற்றணும் பார்த்தா ஒரு 250 தான் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த 250 நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? உங்கள் வண்டி உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இதுமாதிரி ரொம்ப நாள் நின்றுச்சுனாவே இந்த ஸ்டெப் வண்டி பண்ணுங்கள், வேறு எதுவும் பண்ணாதீங்க. இது பண்ணாவே வண்டி 100% ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கரண்ட்டு தான் செக் பண்ணோம். கரண்ட்டு வந்ததாக தான் இதெல்லாம் பண்ணால் ஓகே ஆகிடும். ஓகேவா? இது நல்ல விட்டு பார்ப்போம். பை. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டி உங்கள் ஃப்ரெண்டு வண்டி இதுமாதிரி பிரச்சனை இருக்கும்போது ஈஸியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு கருத்து. ஓகேங்களா? இந்த வீடியோ மெடிக்கல் கோரிக்கை இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட் கேட்குறீங்க, கமெண்ட் கண்டிப்பாக உள்ள ரிப்ளை பண்ணியிருப்பேன், செக் பண்ணிங்க. ஓகேங்களா? இது நல்ல விட பார்ப்போம். பை.